ஹலோ ஆல் வெல்கம் டு புது விஷன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே எக்ஸாமுக்கு நர்வஸாக படிச்சுட்டு இருப்பீங்க, ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வர. ஸோ எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே பேனிக்காக இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு தான் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா நீங்கள் படித்ததை நீங்கள் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மார்க்ஸ் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு அதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும் கூடமே உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் அதை ஈஸியாக அவங்க பார்க்காமலே நீங்கள் அவங்க ஃபுல் மார்க் போட்டுடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நான் சில பேர் கொஷின் எழுதிட்டு அடித்து எழுதுவாங்க. 2 கொஷின் எழுதிட்டு அந்த கொஷின் தப்பாக எழுதிட்டோம், இல்லை வேறு ஏதாச்சும் கொஷின் எழுதலாம்னு சொல்லிட்டு அதை அடித்து எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த கொஷின் எழுத போகிறீங்களோ ஃபஸ்ட்டே கிளியராக இருந்துட்டு அந்த கொஷினை பிக் பண்ணுங்கள். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இருந்தாலுமே அதையுமே அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 1-2 வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை சின்னதாக ஒரு கோடு போட்டு அடிச்சிருங்க. ரொம்பவுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதாதீங்க. சரி வாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் ஷீட்டு. ஸோ அவங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஆன்சர் ஷீட்டு. ஸோ ஆன்சர் ஷீட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 84 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 90க்கு. ஸோ இதில் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எடுத்தோடனே உங்களுக்கு 1 மார்க் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 மார்க்கு நீங்கள் இது மாதிரி எழுதுங்க. பகுதி 1ன்னு போட்டு இப்போ ஏதாச்சும் பார்ட் 1ன்னு போட்டு அது கீழே கோடு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொஷின் நம்பரை போட்டு கொஷின் நம்பரை நீங்கள் அந்த கோடுக்கு வெளில எழுதிடுங்க. அந்த ஆப்ஷனுமே எழுதிடுங்க. ஆப்ஷன் எழுதிட்டு இங்கே நீங்கள் ஒரு கோடு போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இங்கே ஒரு கோடு போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் எழுதலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் 14 1 மார்க்ஸை ஃபஸ்ட் பேஜில் முடிச்சுக்கோங்க. 14 1 மார்க்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்ட் 2ல் செக்ஷன் 1 எழுதியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா அந்த கொஷினோட சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டு எழுதினாலும் எழுதுங்க. ஒரு 2-3 பாயிண்ட்டாக எழுதுங்க. 2 மார்க்காக இருந்தால் ஒரு 2 மார்க்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 2 பாயிண்ட்டாக எழுதுங்க. அதே மாதிரி தான் இவங்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த கொஷினையும் பாருங்கள். இந்த கொஷின்லையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சப்ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இதுவுமே எழுதியிருக்காங்க பாயிண்ட் வைஸ் போட்டு. ஸோ இதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ்க்கு எல்லாமே பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஷினில் இவங்க எல்லாமே அவங்க இங்கே பாருங்கள், இங்கே வந்து இவங்க அடித்து எழுதியிருக்காங்க. நீங்கள் மார்க் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு குறையும். அண்ட் ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமே இதே மாதிரி ஸ்கேல் வச்சு கூட போடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணாதீங்க, லாஸ்ட்டாக டைம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு 2 மார்க் பொறுத்தவரையும் உங்களுக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். மார்க்கில் அவங்க டேரெக்டாக அடுத்து வந்து மனப்பாட பகுதி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் அவங்களுக்கு அப்படியே டேரெக்டாக 4 மார்க் போட்டாங்க. ஸோ திருக்குறளுமே அவங்களுக்கு 2 மார்க் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கொஷின் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஹெட்டிங்குமே எழுதிக்கோங்க. ஹெட்டிங் எழுதிங்கன்னா அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும். பாவகை உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க திருக்குறளில். அண்ட் அடுத்த கொஷின்ஸ் 4 மார்க் கொஷின்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ 4 மார்க் கொஷினில் இதே மாதிரி இடம்பொருள் இது போட்டு தனித்தனியாக ஹெட்டிங் சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இங்கே அவங்களுக்கு 3.5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷினுக்குமே அவங்களுக்கு 2 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே பண்ணுங்கள். கொஷினை பாருங்கள், பேரிடர் மேலாண்மை வாரியம். ஸோ இந்த கொஷின் எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் 4 மார்க்னால் ஒரு 4-5 பாயிண்ட். ஸோ இவங்க இங்கே ஒரு பாயிண்ட் 1 எழுதியிருக்காங்க, இங்கே 2. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் இருக்கிற மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைக்கிறதுக்குமே அவங்களுக்கு மனசு வராது. நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது மாதிரி ஏதாச்சும் அடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு கண்ணில் தெரியாது. ஸோ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுலேயுமே நீங்கள் அவங்களுக்கு 4 மார்க் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்பவுமே படிச்சுட்டு போய் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு போகாதீங்க. ஈஸியாக நீங்கள் படித்ததை எழுதுகிற மாதிரி போங்க. ஸோ உங்களுக்கு நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இன்னும் நிறையா கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுமே நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தாலுமே லைக் பண்ணிடுங்க.